இப்ப ஒரு விஷயத்தையும் பத்தி குடும்பத்தையும் நம்மளோட ராசிகளையும் பத்தி ஒன்னொன்னா சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க கடைசி நீங்க சொல்ல போனது வந்து நம்ம சனி வீடை பத்தி நீங்க சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, மகன் மகளை பத்தி. அது நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். சனி மகனா, சனி வந்து கனி மாதிரி இருக்கணும். சொல்ற பணி அப்புறம் செய்யணும். சொல்ற பணியை ஃபுல்லா செய்யணும். வேலைகள் என்ன சொல்ற பணி அப்பதான் பிணி அண்டாம இருக்கும். பிணின்று ஆமாங்க. கனி அப்ப எதுக்கு அப்ப சொல்றா நம்ம கழிச்சு கேட்கணும். எதுக்கு அப்ப சொல்றேன் அப்படின்னா அந்த பணியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கை பிணி அண்டாது. இதுதான் அப்ப வந்து திரிவெளி சங்கம் ஆயிரும். இதுதான். சரிங்க. உங்களால் வந்து சரி அப்படின்னா இது வந்து இதை பத்தி யாருக்கும் அனுப்ப அவ்வளவுதான். சொந்தமா இருக்கலாம், அந்நியமா இருக்கலாம், எங்கேயோட குற்றம் ஓடலாம். அவங்க சொல்லியாது. நம்ம பெத்த கடமை செய்யணும், அவ்வளவுதான். நம்மளோட கடமையில செய்யணும்ன்றீங்க. ஆண் பெண் படைப்பு அதான். வந்து நீர் உழுவு பாத்தீங்களா, பூமி வந்து நிலத்தை வாங்கல, மரத்தை படைச்சிருக்கு. மரம் வந்து பூமில பழம் ஆடுறீங்களா? நம்ம ஜீவராசிகள், நம்ம மனிதர்கள் மரம் தோப்பு செய்ய மாட்டேன் போல சுத்தி பாயிண்ட் போறான் பாத்தீங்களா. இப்ப தனக்கு தோப்பு கொஞ்சம் எடுத்து வைக்கணும்ல, அது சேமிப்புன்றது எடுத்து வைக்கணும். அது மாதிரி ஒரு நெல் விளைய வச்சுங்களேன், நெல் ஆடும் போது எல்லாம் அடிச்சுக்கலாம், அவசியம் இல்ல. தனக்கு ஒரு விரல் எடுத்து வைக்கணும். அப்பதான் வந்து புண்ணியப்படும். அப்ப வந்து விரல் வந்து எடுத்து சொல்லி பழைய தரணும். புரியுதுங்க. நெல் இருக்கமா அந்த மாதிரி இருக்கணுமா வந்து பொறுப்பையும் பொறுமையும் சொல்லி தரணும். அந்த கஷ்ட நஷ்டங்களை சொல்லி கொடுக்கணும். இப்படிதான் பொறுமை இருக்கணுமா, அப்படி இருக்கணும், கஷ்டம் தான் வரும், அப்படி பொறுமையை சொல்லி கொடுத்து எடுத்து வைக்கணுமா அப்படி சொல்லி தரணும். இங்க வந்து பொறுப்பை சொல்லி தரணும். சரிங்க. யான் பண்ணி யாரா இருந்தாலும் சரிதான். யாரா இருந்தாலும் இவங்க வந்து வந்தாங்க பாத்தீங்களா, இது வந்து மேற்கு போகுது. இந்த சைடு ஆமா, இருக்கிறதுங்கள மே தகுன்றான், இது எடுத்தோம்னா மே தகு. அப்ப இதை காட்டி இந்த பிரசித்தமான மூளை. சரிங்க. இது பகல் தானே. இது வந்து இரவு மூளை. இது பூரா இரவு போகுது. நீ தாம்பரத்துக்கு வந்து படுத்துக்கிற சந்தோஷம் யாரு இது வந்து முக்கியமான மூளை. இந்த போய் தான் மேற்கு மூளை தான். இதை காட்டி முக்கியமான ரொம்ப சிறப்பானது மேற்கு மூளை. மேதகு அப்படிங்கிறான். மேதகு மதகு இருக்கேன். மேதகு மதகு. ஆமாங்க, அதுல வருது மேதகுல அது தகு அப்படின்னு. இப்ப வந்து வேலை வந்து மழையை துவக்கிறோம் அப்படின்னா இது மழை திறந்து விடுறான். பிள்ளைகள் வெளியே போயிருக்கு பாத்தீங்களா, மழை போட்டிருக்கு பாத்தீங்களா, அது மழையை தொடர்ந்து மழைன்னா திறந்து விட்டுறான். அப்படி விட்டுறக்கூடாது. தண்ணி எங்க கவனிக்கணும். எங்க போன்ற மாதிரி விட்டுறக்கூடாது. நீங்க எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு கவனிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் விளைக்கும் போது நீருமா, நான் பெற்ற நீர் நீர் இல்லாம உலகம் அமையா இல்ல. நான் பெற்ற நீருமா, இப்ப இருமா அப்படி நிலத்து உழுகு போற, கம்மல சேர போற, கடலையும் சேரலாம், வாக்கியாகும் போடலாம். நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்கலாம். சரிங்க. இதுல வந்து மூலம் வந்து அப்பன் தான் போலாம். அப்பன் கஷ்டத்தை உணர்த்த வரைக்கும் ரெண்டு பொம்பளை நல்லா இருக்கும், ஆம்பளை நல்லா இருக்க மாட்டாங்க. சரிங்க. உணர்த்தணும். உதவி வந்து அம்மா இருக்கணும். அம்மா இவன் வந்து வரவு சொல்லி தரணும். அப்பாக்காரு அம்மாவை செலவு சொல்லி தரணும். அப்பதான் நல்லா இருக்கும். உறவு வந்து நல்லா இருக்கும். உறவு வரவு செலவு உறவு பிளவு இல்லாம இருக்குமே அப்படின்னு. சரிங்க. புரியுது. வரவு செலவு, வரவு வந்து உறவு, செலவு வந்து பிளவு. செலவுன்றது வந்து எங்க போதான் தெரியுதுங்க. அப்பன் வந்து வரவு, அது உறவு. அம்மா வந்து செலவு, பிளவு சொல்லி என்னாகும். அதான் மேத்துக்கிட்டு இருக்கேன். மேல் அளவு எப்படி மேல் அளவு மேல் நிக்காம பாரு, அளவு நிக்காம பாரு. அதான் மேலுக்கு அப்புறம் மேல் அளவுன்னு இருக்கும். மேல் அளவு நல்லா நிக்காங்கப்பா, நல்லா இருக்காங்கப்பா, அந்த பேர் வாங்கி தருது. வந்து அப்பா அம்மாவுடைய அறிவுரை கேட்கணும், பிள்ளைங்க கேட்கணும். ரெண்டு வார்த்தையிறவங்க பிள்ளைகள் ஆயிரும். வந்து கல்யாணம் வந்து பரிச்சு வைக்க போறான்னு அர்த்தம். சரிங்க. பரிச்சு வைக்க போறாங்க அப்படின்னா பரிச்சு எழுத போறீங்க. பிள்ளை போன யாருக்கு மதிப்பு? வந்து பள்ளிக்கூடத்து போச்சு. இந்த பள்ளிக்கூடம் அப்பா அம்மா என்ன கொடுத்தாங்க, என்ன வளர்த்தாங்கன்ற மாதிரி பள்ளிக்கூடம் கட்ட பிள்ளை. அதாவது இப்போ வந்து எல்லா கூட எல்லா பிள்ளைகளும் பேர் வாங்காது. பேர் வாங்க அங்க ஆசைப்படுறோம். ஏன்னா சொல்லி கொடுத்து வளங்க. அதான் பிள்ளை வந்து முழுமார்க்கு அவசியம் இல்ல. அது இப்ப கொஞ்சம் கீழே போயிடக்கூடாது, அடிமட்டத்துக்கு போயிடக்கூடாது. வாட்டர் கீழே போச்சு வச்சுங்களேன். குடும்பம் எல்லா செய்யுங்க. பொண்ணு 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 எல்லா பொங்கல் கட்ட பழகுங்க. அது அந்த பாஸ் மார்க்க வாங்கணும்ல. முதல் மார்க் வாங்கி வர வேணாம். முதல் மார்க் வேலை வாங்கிச்சோம்னா அப்படி பேர் கிடைக்காது. பேர் வாங்குங்க.
இப்ப நம்ம அதை திருப்பி நம்ம வந்து இருந்து நம்ம நிலையில காப்பாற்றி காமிக்கணும். இதுதான் இப்படிதான் இருக்கணும் அப்படி காமிச்சாதான் இது வந்து படிச்சது பாஸ் பண்ணாதான் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு பள்ளிக்கூடத்துக்கு மதிப்பு வலிக்கும்போது குடும்பம் மதிப்பு. இப்ப என்ன படிக்க வச்சாங்க அப்ப அப்படிமா பள்ளிக்கூடத்துக்கு கெட்டு போகல என்ன அப்படின்னு விட்டுறாங்க, என்ன பள்ளிக்கூடம் படிக்க வச்சாங்க விடுவாங்க, குடும்பத்தை கெட்ட போடும், தன்னுடைய குடும்பத்துக்கே கெட்ட பேர். அப்படி என்ன அப்பா சொல்றேன் அப்பா சொல்லு அப்பா என்ன எப்படி சொல்றேன் புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுத்தனே ஏன் படிக்கவேங்க கேட்பான். அது வார்த்தை செயல் சொல்லி கொடுப்பான். இல்லை இவங்கதான் அப்பா அம்மா வாங்கி தரணும், அப்பா அம்மா தான் வாத்தியார் இவங்க தான் வாங்கி தருவதான் இல்லையே கூட சொல்லிட்டே இருக்கும். புரியுது. சனி வந்து வெளியே போறது மேசகு இது எல்லாமே இந்த மேல வந்து மறையக்கூடியது. இது இந்த அப்படி திரும்ப மாறிக்கோங்களா தாம்பத்திய போக்குங்களா தாம்பத்திய வாழ்க்கை உறவு திரும்பி போகுது. சுகர் என்பது ரத்தம், சுக்கர் என்பது ஆசை, ரத்தம் ஆசை சேரும்போது காமம் உருவாகும். அந்த உணர்ச்சிகள் வருதுன்றீங்க. புரியுதுங்க. உணர்வு இல்லாம உணர்ச்சி வராது. ஒரு உணர்ச்சி உணர்ச்சி இருந்தா தான் உணர்ச்சி வரும். ஆமா, உணர்வு வரணும் போத ஆண் பெண்ணால் உணர்வு வந்தாதான் உணர்ச்சியை குடும்பம் நடக்கும். உணர்ச்சி எல்லாம் குடும்பம். புரியுது. அப்ப ஊர் சரியா சிரிக்கும்ல, ஊர் சரியா சிரிக்கும். புரியுதுங்க. இதுல எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இருக்குங்க. இப்ப நம்ம வந்து நீங்க வந்து ஜாதகம் இப்படி பண்றாங்க இப்படி எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து வைக்கணும்னு இப்ப சில குடும்பத்துல வந்து நல்ல ஜாதகம் பொருத்தம்னா நல்லா பாக்குறாங்க. பெண் வீட்லயே சரி ஆண் வீட்லயே சரி 2 விதத்திலும் ஜாதகம் பாக்குறாங்க. பார்த்தும் சில குடும்பத்துல நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, நல்லா இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தன் குடும்பமே வேணாம் தனியா போய் நம்மளாம் காதல் திருமணம் முடிச்சவங்க அவங்களும் நல்லா இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க, நல்லா இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இப்ப அதுக்கும் அவங்களுக்கும் ஜாதகத்துக்கு என்னங்க சம்பந்தம் வரும்? ஜாதகம் என்பது நமக்கு வந்து இது பாதகமா தான் பாத்துக்கணும், பாதகம் இல்லாம. ஜாதகம் வந்து அழிஞ்சு விடக்கூடாது. போதனை போதகன் என்பது போதகன் காரகன் வாசகன் வேதகன் வருவாங்க. அப்படின்னா அர்த்தங்கய்யா? போதகன் வாசகனை மாட்டி விட்டு குத்தி வேலை வைப்பேன். அலைய விடுவாங்க, அது பாசகன். வேதகனை கஷ்டப்பட்ட கொண்டு முன்னேற்றி விடுவான், நல்லா கொண்டு மாட்டி விட்டு வரைக்கும் பார்த்தோம், அது வேதகன். காரகன் செய்வேன் புரிவாங்க காரகன். காரகன்னா இவ்வளவு செஞ்சா போதும் போதும், இவ்வளவு செஞ்சா போதும்னு போதும். சரி, இது நாளைக்கு வந்து உட்காரும், இதுல வந்து சரிங்க. இல்ல அது ஒரு சந்தேகமா இருந்தது. கல்யாணம் முடிச்சு போறவங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே. சொல்லிடுவோம் வந்து மொத்தம் வந்து 9 தசை இருக்கு. ஆமாங்க. பஸ்ல வந்து என்ன செய்வாங்க வந்து வந்து சூரிய தசை வரும், சந்திரன் வருவாரு, செவ்வாய் வருவாரு, புதன் வருவாரு, வியாழன் வருவாரு, சனி வருவாரு, சுக்கிரன் ஒரு ராகு 9 வருஷம் இல்ல 9 வந்து உலகம் எடுத்துருங்க. ராகு என்பது லக்கணமா மாறி இருக்கும், தாம்பத்திய உறவு லக்கணமா மாறி அவங்க வந்து வேலை கிடையாது, அது இருக்காங்க. அப்ப இந்த 7 வேலை செய்யும். 7 வந்து அடுத்த வாரத்துக்கு வரும். சரிங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்ப ராகு எங்க? ராகுக்கு எது 7 தான் வருது. ராகு எங்க? அதான் லக்கணம், அதுதான் லக்கணம் உயிர். அதான் லக்கணம். சரிங்க. இந்த 7 வந்து உடல், இந்த ராகு மட்டும் உயிர். ரெண்டா அமுதல பழம் 2 வெட்டி பழம் பிரிஞ்சிடும் பாத்தீங்களா, அதை பிரிஞ்சிடுவாங்க, ஒண்ணு சேரணும். அது ராகு ஏது, அது அரக்கன் தான். அதான் அரக்கன். சரிங்க. மனுஷன் எப்படி இருப்பான்னா அரக்கனா இருப்பான், அரக்க குணமா இருக்கும். மனுஷன் படைப்பு அப்படிதான். அதாவது அரக்கன் மனுஷன் குணம் கொடுப்பான். அது அசுரன் இருக்கேன். அசுரர் இது எப்படி இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவான். ஆமா, பொறுமையான சொல்லிக்கிறோம். அது வந்து ராகு என்பது மோட்சம், கேது என்பது ஞானம். ராகு என்பது மோட்சம், கேது என்பது ஞானம். 2 சேர்த்து என்ன ஆகும்? சுபிட்சம். அது லக்கணம், அது லக்கணம் ஆயிருது. சரிங்க. இது அங்க இது பரவாயில்ல வருது பாத்தீங்களா. அப்புறம் வந்து ஒரு தசை நாள் வந்து உலக சூரிய சேனலுக்கு வச்சுக்கலேன். சூரியன் நடக்கும் போது இந்த 4 வருஷம் எனக்காக ஒதுங்கி போயிடுவாங்க, அது ஒதுங்கி போறாங்க. சூரியனுக்கு வந்து பாசகன் சனீஸ்வரன், சூரியனுக்கு வந்து போகன் வந்து செவ்வாய் வருவார், காரன் வந்து குரு வருவார், சுக்கிரன் வந்து வேதகன் வருவார். சுக்கிரன் வேதன். சரி. அப்ப காண போயிட்டாங்க போறாங்க. ஆமா, மத்த 4 பேர் இல்ல. புதனை காணா இங்க உள்ளது. புதன் வந்து உங்களுக்கு சூரியனுக்கு புதன் சொல்லல, காமிக்கல. ஆமா, அதுல 4 தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. சூரியன் வந்து லக்கணம் இல்ல, சூரியன் செவ்வாய் வந்து புதன் ஆயிடுவான், சனி வந்து பாசகன் ஆயிடுவார், இது குரு வந்து காரன் ஆயிடுவான், இது வந்து புதன் ஆயிடுவார். அப்புறம் புதன் காணா போடுவார், புதன் இல்லாம போயிடுறாரு. அப்ப இந்த 4 இருக்குல்ல, இப்ப 4 ஒரு 5 ஆச்சா, 6 புதன் இன்னொரு தாருக்கெல்லாம் போடுவாரு.
புதன் 9 செவ்வாய் சொல்லிட்டீங்க. சந்திரன் வருவார். ஆமா சந்திரன் இல்ல அதெல்லாம். அப்ப வந்து சூரியன் வந்து அப்பா திசை வரும்போது சந்திரன் மாமன் வெளியே வருவாங்க. சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமாங்கய்யா சந்திரன் மாமன். சந்திரன் அம்மா மாமன் வெளியே போயிருவான். நீ ஏன் பெத்த ஏன் வளர்த்த அப்படின்னு போவான். சரியா? அப்ப சூரியன் பாத்தீங்களா செவ்வாய் பாத்தீங்களா? அப்ப என்ன செய்வா? சரிப்பா நான் உங்க அப்பன் கூட பிறந்தவப்பா சரிப்பா சீரப்பான்னு செவ்வாய் உள்ள வருவேன். வரான் பாத்தீங்களா? அடுத்து இவன் வரான் பாத்தியா? இவன் அப்பா இருவான் மருமையா குறுக்கு போவான். நான் செய்யறேன் மாமா உங்களுக்கு மரும நான் செய்யறேன் மருமோனி போக வருவான். வருவா இங்க வருவான். இவன் வருவான் இவன் வருவான். இங்க அம்மா வருவா வரும்போது கூட மாமா நான் செய்யறேன் மாமா இவன் சுக்கிர வருவான். இவன் வந்து இப்ப இவன் கொஞ்சம் ரொம்ப தர மாட்டாங்க. இவன் கஞ்சி ஊற்றி அப்படின்னு வருவாங்க. அம்மாவுடைய சுக்கிர சுவாரும் போது இங்க வரும்போது அப்போதான் எங்க போனேன் காணாம போயிட்டான். அந்த இடத்துல இல்லாம போயிடுறாங்க. காணாம் ஏன் காணாம் சத்துல காணாம போச்சு இல்ல. மாமா ஒதுங்கிடுவாங்க அம்மா ஒதுங்கிடுவாங்க. 2 பேரும் தெரியுமா நான் பாக்குறேன் அப்படின்னு. அப்ப கல்யாணம் முடிச்சா சரி ஒதுக்கி போயிடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே விட்டுட்டு போயிடுறாங்க. சரிங்க சரிங்க இப்ப சண்டை இருப்பாங்க அவங்க. நல்லா செய்ய முடியுமாப்பா நான் கட்டி வச்சேன்பா இப்போ சொல்லுவான். நான் என்னமா செய்வேன் ஒரு கட்டி வச்சு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இவன் சொல்லி நானும் நீ நல்லா இருப்பா சொல்லிடாம ஓம்பளி கல்யாணம் முடிச்சு இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் சொல்லியிருப்பா அவங்க வந்து இவன் ஒதுக்கிடுவாங்க. எப்படி உங்களோட ஒதுக்கிடுவாங்க நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு. அது மாதிரி அடுத்த திசை போது இவங்க மாறிடுவாங்க. அடுத்த சந்தோஷம் வரும்போது சுக்கிரன் வந்து பாசனம் மாறிடும். சுக்கிரன் அதே சுக்கிரன் பாசனம் மாறி இங்க வந்து அம்மா வரல இங்க வந்து லாட்டா மாறிடுவா. என்ன பிரிச்ச அப்படிமா என்ன பண்ண அப்படின்றது அப்படி கொண்டு வந்துருவாங்க. அது வந்து இதெல்லாம் பார்த்து செய்யணும். இப்ப சரிங்க சரிங்க உங்க திசை உங்களுக்கு ஓடுது அப்படின்னா ஜாதகம் வந்து உங்களுக்கு ஜாதகமா பார்க்க கூடாது. அவன் ஜாதகம் காசை பார்க்க கூடாது. பாக்குறவங்களும் தனக்கு காசு லாபம்ன்ற மாதிரி பார்க்க கூடாது. உங்களுக்கு ஜாதகமா உள்ள சொல்லணும். அதான் சோசியர். சோசியம் என்பது பூஜ்யம். அது யாரும் சொல்ல முடியாது. அறிஞ்சு தெளிவா சொல்லுங்க. சாதகம் வந்து யாரும் சாதகம் சொல்லக்கூடாது. யாருக்கும் சாதகமாவும் சொல்லிடக்கூடாது பாதகமா சொல்லக்கூடாது. அம்மா போதகம் இப்படிதான் வருமா பார்த்து இருந்துங்க. பாதகம் சொன்னா நீ பூஜை அடிச்சு போடுவேன். ஆமா ஏன்னா சாதகம் சொன்னா எந்த சாதம் பேசாம இருப்பேன். சோசி இவன் தான் வைவாங்க கொண்டு அடிப்பீங்க போய் சோசியம் அடிப்பீங்க. என்ன அப்படி சொல்லிட்டு யாச்சா அபிச்சாம்பா அவன் அப்படி எப்படி சொன்னேன்பா இவன் சாதம் சொல்லிக்கிட்டு அது பேசாம போதும் சொல்ற கேட்கணும்ல. சோசி வந்து ஒரு வாத்தியார் இந்த படிப்பா சொல்றாரு. இப்ப வந்து ஜாதகம் என்பது வேறு பாதகம் என்பது சாதகம் பாதகம். இப்ப அப்பயும் போய் வெளியே போன போய் அம்மா வந்து ஜாதகம் அப்படியே கையில ஜாதகம் சோசியாதான் ஏடு. புரியுதுங்க புரியுதுங்க. அப்ப விஷம் போட முடியாது. வேலை முடிச்சா போதும் சந்தோஷமா இருப்பேன். அப்படியே பார்த்து பொம்பளை சொல்றான் போய் வேலையை கட்டான். இப்ப சாதமா படுத்தாலும் போய் புது பிள்ளை வந்துருல. ஆமா அப்ப அங்க குழந்தை வந்துருது. ஏன் அப்படின்னா அது ஒண்ணு சூதக வழி. சூதம் போது அது ஒண்ணு போடுறான் பாத்தீங்களா போதும் கேட்கணும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளையை பத்தியாமா சொல்ல கேட்க அப்ப வந்து மறைஞ்சிருவாங்க. சுக்கிர சூரியன் மறைஞ்சிருவாங்க. சுக்கிர செவ்வாய் மறைஞ்சிருவாங்க. சூதகம் வயிற்று சுட்டு வழி பத்தியா அப்ப மறைஞ்சிருவாங்க. பெற்று நம்மள போயிடுவான். நான் எழுதி கொடுத்தாச்சுன்னா அவன் ஒதுங்கிடுவாங்க. அறியணும் சூதகம் அதுல என்ன இருக்கு யார் தப்பு உரியணும். சாதகம் யாரு அம்மா பாதகம் அப்பா ஏன்னா சூதகம் இது வைத்திருப்ப அறியணும். அறிஞ்சாதான் போதமா சொல்லணும். போதகமா சரியா சொல்லணும். அப்ப சூட்சமா விளங்கும்ல. ஆனா நம்ம இது எதையுமே கேட்காம நம்ம தெய்வத்தை தானே கடைசியா சொல்ற மாதிரி வருது. தெய்வம் எனக்கு எதுவுமே பண்ணல நான் இவ்வளவு நல்லா பண்ணியும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மாதிரி அது அதுலயும் இப்ப நீர் வருது பாத்தீங்களா. எத்தனை நீர் வந்து சேர்த்து வைக்கிறாரு. யாரும் சேர்த்து வைக்கிறது இல்ல. விட்டுறாருல அப்ப இவனை பிடிச்சி வச்சா அன்னைக்கு அவர் தேவை பிடிச்சி வைப்பா காட்டி காட்டி விட்டு போறாள். உள்ள ஊருக்கு சேர்ந்து ஒரு குளம் வெட்டி வச்சு வச்சுங்களேன் சேர்ந்தோம்ல வீடு வச்சுக்கலாம்ல. அது ஒற்றுமை மக்கள்கிட்ட இல்லையில. குடும்பத்து ஒற்றுமை இல்லையா வருங்காலத்தை நினைச்சு குடும்பத்தை ஒற்று அப்பளுக்கு ஒற்றுமை இல்ல ஆத்தா ஒற்றுமை இவனுக்கு ஒற்றுமை இல்ல. ஒற்றுமை இல்ல வச்சுக்க போச்சு போச்சு ஒருமைப்பாடு போச்சு. ஒற்றுமை போச்சு ஒருமைப்பாடு போச்சு அப்படின்னா சரி ஒத்துழைமையா போச்சு. ஒத்துழைப்பு போ அப்படின்னா கடைசி வந்து ஒரே போல பட்டு போட்டுவாங்க. ஒரேடியா போட்டுருவோம். சரிங்க சரிங்க இதுல வரும் இந்த வரும் அது வரும் இதுல வந்து அப்படியா. இப்ப சனி எக்கிறீங்க பாத்தீங்களா. சனி வந்து அப்படித்தான். இப்ப ஜாதகம் பார்த்து நல்லா அமைய மாட்டேங்குது. நல்லா பொருத்தம் பார்க்கணும். சொல்லி பார்க்கணும். இப்ப ஜாதகம் நல்லா அப்படின்னா ஒரு மரணம் வந்து நல்லா இருக்கலாம். என்னோடது நாங்க இது விருச்சகம்ல இப்ப உங்க தாத்தா எப்ப சேர்த்தாரு
எங்க தாத்தா செத்தது வந்து 2013 டிசம்பர். உன் தாத்தா சூரிய செத்தால ஆமா கண்டிப்பா வந்து விருச்சில இருக்கிற அப்பா வந்து சந்திரன் ஆமா வருதுங்களா. சந்திரன். அப்பா சந்திரன் வந்து இது போயிடும், அபீனம் போகும். அப்பா சூரியனை கொள்ளுவாரு. அந்த இதுபடி நமக்கு கொல்ல மாட்டாரு அவரு. அப்போ ஜாப் போத்தா தப்பா இருக்குல்ல. ஆமாங்கய்யா. அப்படி பொருத்தமா அப்படித்தானே அவன் இப்ப பொருத்தமா நல்லா பொருத்தமா இருக்கான். அப்படி வந்து கண்டத்தை அறைய மாட்டான். கிழமை தப்பா அறையவான். ஏன்னா தரிசனம் அப்போ எடுத்துவியான் அங்க மாட்டிட்டு போயிருக்கான். அதுல வேற மாதிரி அமையும். இதுக்கே அது இது தப்பா இருக்கு, அது ரைட்டாலும் அது ஒண்ணு சேர்ந்துக்கும். பிடிச்சா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒத்து வரும். அடிஷன் போட்டா ஒத்து வரும். ஆனா டைவர்ஸ் தான் ஆகும். அதான் டைவர்ஸ் ஆகும். மேசம் தோணு ஒத்து வரும், ஆனா டைவர்ஸ் ஆகும். சர்வீஸ் ஆகுது வந்து இதான் தாம்பரத்தோட சர்வீஸ் என்ன காரணம் இல்ல, சுக்கிரம் தான் இல்ல. ஆமா சர்வீஸ் என்ன தாம்பரத்தோட சர்வீஸ் காரணம் அதான் முதல் தாம்பரத்தோட முதல் காரணம். அப்புறம் பண வசதி இல்ல, சுத்த திமிரு இல்ல, நீ சொல்ற கேட்க மாட்டேங்கிற. தாம்பரத்தோட ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான், ஒழுங்கு குட்டி இல்ல, வசதி நோக்கி முதல் காரணத்துக்கு முதல் காரணம் இது 2 பேர் தான். இவங்க 2 பேர் தான், செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய். எனக்கு சண்டை பண்ண மாட்டாங்க. இன்னும் சண்டை போட தெரியாது இல்ல, தெரியாது. இன்னும் சண்டை போட்டு தான் பிள்ளைய போடாங்க, அது வேற விஷயம். ஆமா தெரியுமா, தெரியாதுல்ல. அப்ப வந்து என்னைக்கு எல்லாம் ஏற்ற பாருங்களேன், மகாலட்சுமி சண்டை போட்டுருக்காங்க இல்ல, மகாலட்சுமி முருகனும் சண்டை போட்டது இல்ல, தெரியாது. அது வெளியே உள்ளாது தெரியும், புரியும்போது தெரியும். ஆகா எப்படி பணத்துக்காக புரிஞ்சுக்கிட்டான், ரத்தம் சரியில்லை பிள்ளை பரம்பரை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிமா. பேச்சு சரியில்லை, எடுத்து பேசுறான், இவன் ஆசைப்பட ஆடம்பரப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லா காரணம் இவங்க காரணம். இது எல்லாம் இந்த அப்பா அம்மாவுக்கும் இந்த மருமகளுக்கு இவங்க காரணம். இவங்க 2 பேர் தான்.